காஞ்சிபுரத்தை பற்றி இங்கே பெருமையாக எடுத்து சொல்லியிருக்கிறார். தொண்டை மண்டல சான்றோர் உடைத்து என்கிற பழமொழிக்கு சொந்தமான ஊர் இந்த காஞ்சிபுரம். கல்லை கலைக்கோயிலாக கட்டித்தந்த பல்லவர்கள் ஆண்ட இடம் இந்த காஞ்சிபுரம். காஞ்சி மரங்களும் அதிகமாக இந்த பகுதியில் இருந்த காரணத்தினால்தான் இது காஞ்சிபுரம் என்று பெயர் வந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் அப்படித்தான் குறிப்பிடுகிறார்கள். கலைக்கும் கல்விக்கும் நிலைக்கணங்களாக இருக்கிற ஊர் இந்த காஞ்சிபுரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நரகரிலே சிறந்தது காஞ்சிபுரம். நாலந்தா பல்கலைக்கழகத்தினுடைய தலைவராக இருந்த தர்மபாலர் பிறந்த ஊர் இந்த காஞ்சிபுரம். அர்த்தசாஸ்திரத்தை எழுதிய சாணக்கியன் பிறந்த ஊர் எது என்று சொன்னால் அதுவும் இந்த காஞ்சிபுரமாகத்தான் இருக்கிறது. இளஞ்சோரப்பான், ஜப்பான், சீனா சென்ற இடங்களில் புத்த மதத்தை பரப்புவதற்கு யார் போனார் என்று சொன்னால் காஞ்சியில் பிறந்த இளவரசர் போதி தர்மர் தான் போனார் என்று வரலாறு படித்தான் சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனால் பொதுமறை என்று சொல்லப்பட திருக்குறள் இருக்கிறது. அந்த திருக்குறளுக்கு முதலாக உரை எழுதிய பரிகணையாளர் பிறந்த ஊரும் இந்த காஞ்சிபுரம் தான். இடம் என்ன சிறப்பு என்று சொன்னால் ஆன்மீக பெருமக்கள் பெரிது விரும்புகின்ற பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்தை ஆத்தவர் இந்த காஞ்சிபுரத்தை அடுத்திருக்கிற குன்றத்தூரை சேர்ந்த சேக்கிழார் தான் என்பது வரலாறு. அது எனக்கு என்ன பெருமை என்று சொன்னால் சேர்க்கால் பிறந்த மண்ணிலே என்னுடைய அன்பரசு பிறந்திருக்கிறாய் என்பதுதான் இன்னும் கொஞ்சம் பெருமைக்குரியது. உள்ளாட்சிக்கு முன்னோடியாக இருந்து குடைவாலை என்கிற ஒரு தேர்தல் நடத்துவதற்கு இலக்கணமாக இருந்த உத்தரமேரூர் இருக்கிறதே, அந்த உத்தரமேருடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் இங்கே சிறப்பாக உடனே இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, நாடகக்கலைக்கு தாய்மொழி என்று சொன்னால் காஞ்சிபுரம் தான். ஏன்னா காஞ்சிபுரத்தை ஒட்டி இருப்பதுதான் எங்களுடைய மாவட்டம். அது புஞ்சை புலினப்பட்டியாக இருந்தால் எங்க இருந்தால் இந்த தாக்கம் என்னுடைய காஞ்சிபுரத்திலிருந்து வேறு திருவண்ணாமலைக்கு வந்த காரணத்தினால்தான் கலைக்கே வித்தாக இருப்பது தெருக்கூத்து. இந்த தெருக்கூத்து எங்க இருக்கிறான்னு சொன்னா 7 கிலோமீட்டர் ஆரம்பிக்கிறது. வெம்பாக்கத்தினுடைய பகுதியில் தான் இருக்கிறது என்று சொன்னான். ஆக அந்த கலைக்கு தாய் வீடாக இருந்தது இந்த காஞ்சிபுரம் தான். காஞ்சி கைலாசர் கோயிலை பார்த்து விட்டுத்தான் சோழனே அங்க கோயில் கட்டினான் என்று செப்பேடுகள் சொல்லுகிறது. இதெல்லாம் எங்களுக்கு என்ன பெருமை தெரியுமா? சொல்லின் செவ்விர் என்று சொல்லப்பட்ட எழுத்தாளர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த என்னுடைய அண்ணன் பிறந்த ஊர் இந்த காஞ்சிபுரம் என்பதுதான் எங்களுக்கு பெருமை. இது இப்படி நான் கிராமப்புறத்தில் ஒரு பாடல், என்ன பாடல் என்று சொன்னான், பாஞ்சாலிக்கு ஒருத்தி துகில் கொடுத்தான், பாஞ்சாலிக்கு ஒருவன் துகில் கொடுத்தான், அவன் பேர் வைகுந்தன். பாஞ்சாலிக்கு துகில் கொடுத்தான் வைகுந்தன், பாரில் இருக்கிற அனைவருக்கும் துகில் கொடுத்தவன் செங்குந்தன். பாரில் உள்ள அனைவருக்கும் துகில் கொடுத்தான் செங்குந்தன். உயர்ந்தவன் துகில் கொடுத்தவன் செங்குந்தவன். உயர்ந்தவன் யார்? சிறந்தவன் யார்? உயர்ந்தவன் யார்? சிறந்தவன் யார்? வைகுந்தனா செங்குந்தன்? நீயே சொல் காமாட்சி. தான் பசித்தாலும் தான் பசித்தாலும் 100க்கு கஞ்சிடுவன் செங்குந்தன். காஞ்சிபுரம் போனால் காலாட்டி சாப்பிடலாம் என்பது வரலாற்று சொல். எனவே அப்படிப்பட்ட முதுமொழிக்கு சொந்தமாக இருக்கிற இந்த காஞ்சியிலே என்னோட அன்பு சகோதரர் திருமாவர்கள் எழுதிய இந்த புத்தகம் பெருமைக்குரிய புத்தகம் இங்கே வெளியிடுவதில் நாங்கள் அத்தனை பேரும் இங்கே பெருமையடைகிறோம் என்று சொன்னால் அது மிகையாக. நான் கூட யோசித்து பார்த்தேன், இந்த புத்தகத்துக்கு எதற்காக நம்மையும் நம்முடைய தங்கத்தையும் அழைத்திருக்கிறார், அன்பரசை அழைத்திருக்கிறார் என்று யோசித்து பார்த்தேன். அன்பரசு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், சுந்தரம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், எழிலன் என்று சொந்தக்காரர். அவர்கள் அழைத்ததில் கூட ஒரு அர்த்தம் இருக்கலாம். என்னையும் தங்கத்தையும் ஏன் அழைத்தாருன்னா யோசித்து பார்த்தேன்.
அவரே நம்முடைய ஆசிரியர் என் சகோதரர் திருமாவளவன் குறிப்பிட்டதை போல அவர் எழுதிய புத்தகத்தை 8 கோடி தமிழர்களாகவும் ஒட்டுமொத்த கழகத்தில் உதயசூரியமாக இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி அவர்கள் சென்றாண்டு அவர்கள் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் என்று சொன்னார். இந்த புத்தகத்தை வெளியிடுவது அவர்தானே பொருத்தமானவர். இந்த புத்தகம் அவர்தானே வெளியிட்டிருக்க வேண்டும். ஆனால் இப்படி எண்ணி பார்க்கிறேன், பொண்ணு வைக்கிற இடத்துல பூய் வை என்று சொல்வார்கள் பழமொழி. அவர் பொன்னாக இருப்பவர், நானும் தம்பியும் பூவாக நிறுத்திக் கொண்டு அழைத்தாரோ என்று கூட நான் எண்ணி பார்த்தேன். அதுக்கு மேல எனக்கு யோசனை வந்தது. எங்களை போன்றவர் அப்படித்தான் நாங்கள் சிந்திப்போம். ஆனால் திருமா அறிவாளி அல்லவா, அவர் இப்படி சிந்தித்து பார்க்கிறார். என்ன சிந்தித்து பார்க்கிறார் தெரியுமா? இந்த புத்தகத்தினுடைய வரலாறு வைக்கம் போராட்டம். இந்த வைக்கம் போராட்டம் என்கிற புத்தகத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பணி சுமையின் காரணத்தினால் அவருக்கு அன்பு தொல்லை கொடுக்க கூடாது என்று எண்ணிய காரணத்தினால் தான் நான் இப்படி யோசித்து பார்த்தேன். தந்தை பெரியார் எந்த போராட்டத்தை கேரளாவிலே ஆரம்பித்தாரோ இந்த போராட்டம் நிறைவடைகிற ஆண்டு இந்த நூற்றாண்டு, நிறைவடைகிற ஆண்டு இந்த நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டை முன்னிட்டுத்தான் அவருக்கு கேரளாவிலே ஒரு நினைவிடத்தை அழகா அமைக்க வேண்டும் என்று திராவிட மாடல் ஆட்சியை முதலமைச்சர்கள் கருதுகிறார். அதை கருதிய காரணத்தினால் அதை கட்டடத்தை உருவாக்க வேண்டும். கட்டடம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நிதி தேவை. நிதி இருந்தால் தானே கட்டடம் கட்ட முடியும். நிதி இருந்தால் தானே கட்டடம் கட்ட முடியும். அதனால் நிதியை கொடுப்போம் நிதி அமைச்சர் தங்கம் வந்திருக்கிறார். கட்டடம் கட்டுகிற பொதுப்பணித்துறையாக இருக்கிற வேலு வந்திருக்கிறார். கட்டடம் கட்டுகிற வேலுவையும் நிதி கொடுக்கிற தங்கத்தை 2 பேரையும் அவருக்கு பதிலாக அழைத்து இது நடக்கலாம் என்று நினைத்திருப்பார்கள் நான் எண்ணினேன். அப்படிப்பட்ட ஒரு பெருமையை என்னுடைய அன்பு சகோதரர்கள் எங்கள் இருவருக்கு தந்தது. அவருக்கு என்னுடைய நன்றி உணர்வோடு அவருக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்க தங்கம் அவர்கள் பேசுகிற பொழுதுதான் எனக்கே நினைவுக்கு வந்தது. என்ன என்று சொன்னால், பெருந்தலைவர் காமராஜர் பிறந்ததுதான் விருதுநகர் என்று எண்ணிய காலங்கள் எல்லாம் மாறி இப்ப 2 அறிவாளிகள் பிறந்திருக்கிற மாவட்டம் விருதுநகர் என்று நான் மேடையில் தான் யோசிப்பாங்க. நான் 2 பேரும் விருதுநகர் மாவட்டம் என்பது அப்பதான் என்னால் சிந்திக்க முடிந்தது. அந்த விருதுநகர் மாவட்டத்தில் வாழவந்தால் புறத்தினுடைய மைந்தர் தான் நம்முடைய திருமாவளவன். ரொம்ப சட்டம் படித்தவர். சட்டம் படித்திருப்பவர் என்ன பண்ணணும்? நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும். இன்னொரு பணஸ் மதுரையிலேயே இன்றைக்கு உயர் நீதிமன்றம் விட்டது. வழக்கறிஞர் மயிலாட் என்று சொன்னால் ஒரு வழக்குக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து தயாராக பல பேர் காத்திருக்கிறார்கள். சம்பாவனை தான் முக்கியம், பொருளாதாரம் தான் முக்கியம். அந்த தொழிலுக்கு போயிருக்கலாம். இல்லை இல்லை, வரலாற்று புதினங்களை மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்து பலருக்கு பயன்படுகிற ஒரு எழுத்தாளராக தன்னை உருவாக்கி கொண்டதுதான் இதில் நமக்கு இருக்கிற பெருமை. எனவே அந்த வகையில் தான் தம்பி திருமாவளவன் அவர்கள் பல்வேறு நிலைகளே விடுதலை புயல், இனி, போர்வாள், குங்குமம், விகடன் பேப்பர், தமிழ் முரசு, தினகரன், ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், இப்படிப்பட்ட பத்திரிகைகளே சிறப்பாக பத்திரிகை ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார். அதோடு மட்டுமல்ல, அவருக்கு நமக்கு ஒரு நெருங்கின சொந்தம். என்ன சொந்தம் தெரியுமா? கலைஞர் என்று சொன்னால் யாராவது மறக்க முடியுமா? ஒரு ஏக்கத்தை வைக்கிற தொண்டருடைய உடம்பிலே அணுவாக இருப்போர் கலைஞர். அந்த அணுவாக இருக்கிற கலைஞருடைய திருப்பையில இருக்கிற கலைஞர் தொலைக்காட்சியுடைய தலைமை ஆசிரியராக இருப்பது என்பது எங்களுக்கு சொந்தம். எனவே அந்த தொலைக்காட்சியில் இன்றைக்கு முதன்மை ஆசிரியராக இருந்து பணியாற்றுகிறார்கள். பெரிய பத்திரிகையாளர், சிறந்த கட்டுரையாளர், இன்னும் சொல்லப்போனார் எழுத்தாளராக தன்னை நிறுத்திக் கொண்டவர். அதனுடைய அடையாளம் தான் எழுத்தாளராக தன்னை நிறுத்திக் கொண்டவருடைய அடையாளம் தான் இங்கே தங்கம் சொன்னதை போல பல்வேறு புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னார் காந்தி ராமசாமியும் பெரியார் ராமசாமி. அந்த புத்தகத்தை வாங்கி படித்தேன். காந்தி ராமசாமி, பெரியார் ராமசாமி, அந்த புத்தகத்தை அவர் புத்தகத்தை எல்லாம் படிக்கிற பழக்கம் உண்டு. காந்தியார் சாந்தி அடை, ஆசிரியர் நல்லக்கண்ணும், மார்க்ஸ். தேர்தல் 2009 கோட்டையின் கதை
திருமாவேலன் மட்டும்தான் முடியும், எங்களால் கூட முடியாது. ஆக பெரியவர்களே, தாய்மார்களே, யாரைத்தான் எதிர்க்கவில்லை, அவர்களே ஆதிக்க சாதிகளுக்கு மட்டும் அவர் பெரியாரா? ஆதிக்க சாதிகளுக்கு மட்டும் அவர் பெரியாரா? பண்டிதர் ஆனந்தன் தமிழ்நாடு, இவர் தமிழர்கள் என்று சொன்னால் வேறு யார்தான் தமிழர்? இவர் தமிழர் என்று சொன்னால் யார்தான் தமிழர்? இப்படி பல புத்தகங்கள் இன்றைக்கு அவர் எழுதிய படைப்புகளில் ஒன்றாகத்தான் இன்றைக்கு வைக்கமேலும் ஜெயமோகன் கயனம் என்ற நூல் இன்றைக்கு அதில் கிடைக்கிறது. எழுத்தாளர் ஜெயமோகனுக்கும் நம்முடைய திருமாவேலனுக்கும் ஏற்பட்ட சண்டையில் எங்களுக்கு அற்புதமான ஒரு புத்தகம் கிடைத்திருக்கிறது. எனவே அந்த புத்தகம் தான் இதில் தலைப்பாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை பார்க்கிற போது நமக்கு ஒன்று புரிகிறது. ஜெயமோகனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏன்னா அவர் தமிழ் தேசம் பேசிக் கொண்டிருப்ப ஜெயமோகன் அவர் தமிழ் தேசம் பேசிக் கொண்டிருக்கிற ஜெயமோகன் அவர். ஏன்னா சில பேர் நினைப்பாங்க அவர்களுடைய திறமையை பயன்படுத்தி அவருக்கு கருத்துக்களை புத்தகமாக படித்து கொடுப்பது என்பது வேறு. ஆனால் இந்த வைக்கம் போராட்டத்தை பற்றி பல பேர் புத்தகம் எழுதியிருக்கிறார். நம்முடைய விடுதலை ஆசிரியர் அண்ணன் வீரமணி கூட எழுதியிருக்கிறார். சுபவி கூட புத்தகம் எழுதியிருக்கிறார். இன்னும் சொல்லலாம், எப்பொழுது நம்முடைய அதிகமானவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். பல பேர் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் எல்லாம் தன்னை பெரியாரவர்கள் வைக்கம் போராட்டத்திலே கலந்து கொண்ட வரலாறுதான் சொல்லுகிறது. ஆனால் இவர் அப்படி அல்ல. என்ன சொல்றாங்க, வைக்கம் போராட்டத்தினுடைய வரலாறுகளை சில கயவர்கள் மறைக்கிறார்கள், மறுக்கிறார்கள். எனவே அந்த கயவர்களுக்கும் அவர்களுக்கு மறுப்பாளர்களுக்கும் நான் பதில் சொல்லுகிறேன் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய திருமாவர்கள் அந்த ஜெயமோகன் என்கிற ஒரு எழுத்தாளருக்கு தன்னுடைய பதிலை அளிப்பதை போல பல கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறார். அதான் ஒரு பெரிய விடயம். வைக்கம் போராட்ட வெற்றிக்கு முழுவதும் காரணம் பெரியார் தான் என்பதை உறுதிப்படுத்த அவர் இல்லைன்ற ஜெயமோகன் எழுத்தாளர் வைக்கம் போராட்டத்திற்கு பெரியாருக்கு சம்பந்தம் இல்லை. யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இவருக்கு முத்தாய்ப்பாக இதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி அடையாளப்படுத்துகிற பெரியாருக்கு நம்முடைய திருமாவர்கள் அதை பதிலளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல புத்தகத்தை படித்திருக்கிறார். அந்த காலத்தில் உங்களுக்கே தெரியும், சுதேச சமுத்திரம் ஒரு பத்திரிகை, நானும் பத்திரிகை படித்திருக்கிற தினசரி பத்திரிகை சுதேச சமுத்திரம் ரொம்ப புகழ்பெற்ற பத்திரிகை. சுதேச சமுத்திரம் இன்றைக்கு இந்து கேரள வரலாறு, பெரியாரியம், தன் வரலாறுகள், ஆவணங்கள் என்று கிட்டத்தட்ட 79 புத்தகங்களை படித்து இந்த புத்தகத்தை அவர் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம 79 புத்தகத்தை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு புத்தகத்தை பற்றி படித்தால் 79 புத்தகங்களுக்கு சமமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் திருமா அவர்கள் இந்த புத்தகத்தை அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள். பெரியாரை எப்படி வைக்க வேண்டும் என்று சொல்லலாம், இதுதான் ஜெயமோகனுடைய கேள்வி. ஒரு கேள்வி கேட்கிறார் ஜெயமோகன் எழுத்தாளர், பெரியாரை வைக்க வேண்டும் என்று எப்படி சொல்லலாம்? இது ஜெயமோகனுடைய கேள்வி. ஜெயமோகன் கேள்வி எப்பொழுதும் பிறரை புண்படுத்துவதுதான். அதுக்கு அவரே பேர் சொல்றார். ஜெயமோகன் கேட்கிறாரு, ஆனா ஜெயமோகன் கூட எப்படின்னு சொன்னா, ஜெயமோகன் கேள்வி எப்பொழுதும் பிறரை புண்படுத்துவதுதான். திராவிட இயக்கத்தினர் கொள்கைகளையும் மார்க்சிய சிந்தனைகளை கொச்சப்படுத்துவது ஏன்? அரசியல் சமூக சீர்திருத்தங்களுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்கள், அரசியல் சீர்திருத்தங்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்கள் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர், ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா, மார்க்சிஸ்ட் லெனின், சோவியத்தினுடைய ஸ்டாலின், நம்ம நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற அன்பு தலைவர் கலைஞர், மக்கள் தலைவர் MGR, அதோடு மட்டுமல்ல இவர்களை பற்றியெல்லாம் விமர்சனம் செய்வதற்கு ஜெயமோகனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதும் திருமாவர்கள் அதற்கு விடை காணுகிறார். அதோடு இருக்கிறதில்லை. ஏன் இப்படி ஜெயமோகன் எழுதுகிறார் என்று சொன்னால், நாம் அனைவரும் பகுத்தறிவாளர்கள், திராவிட இனம் உணர்வுள்ளவர்கள், நாட்டில் நலனை பற்றி புரிந்தவர்கள். அப்படியல்ல ஜெயமோகன் என்று சொன்னால் அவர் அடிப்படையிலே RSS இயக்கத்தை சார்ந்தவர். ஜெயமோகன் அவர்கள் RSS இயக்கத்தை
ஒருத்தன் அவரை ஒரே கூட்டுக்குள்ளே அப்படியே அவரை அடைத்து விடுகிறார். அதான் பெரிய விஷயம். அவரு இந்து மதவாதி என்று நம்முடைய ஆசிரியர் திருமா அவர்கள் ஒரே கூட்டுக்குள்ளே அவரை அடைத்து விடுகிறார். நம்பூதிரிகளுக்கும் நாயர்களுக்கு எதிரான வைக்கம் போராட்டத்தை பெரியார் தலைமை தாங்கி நடக்கிறாரே என்ற எரிச்சலில் வரலாற்று கயமையை செய்கிறார் ஜெயமோகன் என்று அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, ஜெயமோகன் தான் சார்ந்த நாயர் ஜாதியை பெருமைகளை பேசி ஒடுக்கப்பட்ட ஜாதிகளை சிறுமைப்படுத்துவதே அவருக்கு நோக்கமாக இருந்திருக்கிறது என்பது நம்முடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அதோடு மட்டுமல்ல, வைக்கம் போராட்டத்தை பற்றி பெரியார் சிறுமைப்படுத்த முயற்சிக்கிறாரே ஒழிய பெரியார் போராட்டத்தை எப்படி பெருமைப்படுத்துவார்? அவர் ஒரு உயர்ஜாதிக்கு வெளியே என்பதை அப்பட்டமாக திருமாவளவன் இதில் சுட்டிக்காட்டுகிறார். எதிரே தென்படுவதெல்லாம் கடித்து புதறுவதே இந்த ஜெயபாபுடைய வேலை என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் தான் சொல்லுகிறேன், இந்த திருமாவளவன் மேற்பட்ட கேள்விகள் எல்லாம் விடை காண வேண்டும் என்று சொன்னால், ஒரு வழக்கறிஞர் இருந்தால் எப்படி வாதாடுவார்களோ அப்படி அவரே வழக்கறிஞராக இருந்த காரணத்தினால் ஜெயமோகன் கருத்துக்களுக்கெல்லாம் இன்றைக்கு வழக்கறிஞராக இருந்து இவர் வாதாடியுடைய விளைவு நம்முடைய கருத்து கையில ஒரு கருத்தில் உள்ள ஒரு அற்புதமான புத்தக பெட்டகம் நம் கையில அதற்காக நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதுவும் பெருமையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை இவர் வழங்கியிருக்கிறார். சரி, அவர் சொல்லுகிற பாணியம் படித்து பார்த்தேன். பெரியார் ஒன்றும் அங்கே அடையாளத்துக்கு நுழையா சம்பந்தியாக வரவில்லை. அப்படிதான் நம்ம ஒரு பழமொழி உண்டு. பெரியார்கள் கேரளாவுக்கு அடையாளத்துக்கு நுழையா சம்பந்தியாக போகவில்லை. ஏன்னா அதற்கு ஆதாரமே இருக்கிறது. 14/4/2021 சுதேசன் சமுத்திர நாளிலேயே இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வைக்கம் போராட்டத்தில் உள்ளூர் தலைவர்கள் எல்லா சத்தியாகிரகிகளும் அனைவரும் சிறைக்கு போய்விட்டார் அந்த போராட்டத்தில். அப்பொழுது கேரளாவில் இருந்த சீமான் நீலகண்ட நம்பூதிரி சாஸ்திரி அவர்களும் சீமான் ஜார்ஜி சோசப் அவர்களும் சீமான் டி.ஆர். கிருஷ்ணசாமி போன்ற தலைவர்கள் எல்லாம் பெரியாருக்கு கஞ்சி கொடுக்கிறாங்க. நீங்க இந்த போராட்டத்தை தலைமை தாங்குங்கள் என்று அவர்கள் அழைக்கிறார்கள். தீண்டாமையை ஒழிக்க போராடி வருபவர்கள் அவர் என்று அழைக்கிறார்கள். வைக்க போராட்டம் என்பது கோவிலுக்கு நுழைய போராட்டம் இல்லை. இங்க எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்கிறோம், படிப்பாளிகள் நிறைய பேர் இருக்கிறோம். இந்த ஆசிரியர் ஒரு சூட்சமாக அதை வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், கோயிலுக்குள் நுழைகிற போராட்டம் என்பது வேறு, கோயிலை சுற்றி இருக்கிற தெருவில் நுழைகிற போராட்டம் என்பது வேறு, தீண்டாமையை ஒழிக்கிற போராட்டம் என்பது வேறு. அவருடைய பத்திரிகையில் தான் வெளிப்படுத்துகிறார். அவருடைய புத்தகத்தில் தான் வெளிப்படுத்துகிறார். தீண்டாமை ஒழிக்க போராட்டம் பாரதிகள் என்று அடுத்த வைக்க போராட்டம் கோயிலுடைய போராட்டம். கோயிலுடைய போராட்டம் என்பது கோயில் தெருவுக்கு நுழைகிற போராட்டம் வேறு. வைக்கத்தில் நடைபெற்ற போராட்டம் என்பது கோயிலுள்ளே போகிற போராட்டம் அல்ல, கோயிலை சுற்றி இருக்கிற தெருவிலே போகக்கூடாது என்கிற அந்த போராட்டத்திற்கு தான் இந்த புத்தகம் இதில் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. சரி, யாரை அழைக்கலாம் என்று அவர்கள் முடிவு பெற்றிருக்கிற பொழுதுதான் அவருக்கு பெரியார் நினைவுக்கு வருகிறது. ஏன்னா பெரியார் 1907, ஏன்னா இந்த புத்தகத்தை நிறைய படிக்கணும். 1907 பெரியார்கள் பொதுவாழ்வு வந்தார். பல பேர் நாங்கள் என்ன எண்ணி கொண்டிருக்கிறோம், அவர் காங்கிரஸில் அவர் தலைவராக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார், அரசியல் வாழ்க்கை ஆரம்பித்தது என்று பல பேர் இப்படித்தான் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன குறிப்பு சொல்கிறார் என்று சொன்னால், பெரியாருடைய பொதுவாழ்வு என்பது 1907 பொதுவாழ்வுக்கு அவர் வந்து விட்டார். 1914 ஈரோடு நகராட்சி தலைவராக இருந்தார். இன்னும் சொல்ல போனால் ஏறத்தாழ 18 தேவஸ்தானத்துக்கு அவர் தர்மகத்தாக இருந்தார். அதோடு மட்டுமல்ல, நகராட்சியுடைய தலைவராக இருக்கிற பொழுதுதான் கொங்கப்பறை தெரு என்பதை கொங்கப்ப
சரியா இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சாலே எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? வள்ளுவருக்கும் பெரியாருக்கும் ஒரு தாக்கம் இருந்தது எப்படி நான் புரிந்து கொள்ள முடியும்? இந்த புத்தகத்தில் குறிப்பிடுகிறேன். அதோடு மட்டுமல்ல, அந்த கோயில் இருக்கிறது பார்த்த 18 கோயில், இந்த 18 கோயிலும் நம்முடைய தனித்து தம்பிகளை அழித்துக் கொள்ள வேண்டும் என்று அப்பொழுதே முயற்சி செய்கிறார். காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்பு உரிமை தீர்மானத்தை அவர் தான் முதல் கொண்டார். அதுக்கு முன்னால் கிடையாது. 1923 காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராக பெரியார் இருந்த பொழுதுதான் இங்கே நம்முடைய தங்கமர்கள் குறிப்பிட்டார்கள். சேரமானவர் குருகுலத்திலே ஒரு பெரிய சம்பவம் நடைபெற்றது. அந்த சம்பவம் என்ன? வ.உ.சி. ஐயர் அவர்கள் அந்த குருகுலத்தை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது உயர்ஜாதி என்று சொல்லப்பட்ட பிராமணர்கள் பள்ளிகளே இருக்க அந்த பள்ளி பிள்ளைகள் எல்லாம் உள்ளே உட்கார்ந்து கொண்டு உணவு இருந்தலாம். நம்முடைய பசங்க எல்லாம் வெளியில் இருக்கிற நடையில உட்கார்ந்து கூட உணவு இருந்தலாம். அவர்கள் தொடாமல் இருக்கிற பானையில அவர்கள் தண்ணி குடிக்கலாம். அவள் குடிக்கிற பானையில் நம்ம பசங்க குடிக்க கூடாது, தனி பானை. இப்படிப்பட்ட நிலை இருந்த பொழுது அந்த குருகுலத்தை நடத்துவதற்கு செயலாளராக இருந்த தந்தை பெரியார் அவர்கள் 10,000 ரூபாய் நடத்துவதற்கு, அந்த காலத்தில் 10,000 ரூபாய் 10 கோடிக்கு சமம். 10,000 நான் தருகிறேன் இந்த குருகுலத்தை நடத்துவதற்கு. 5,000 ரூபாய் இந்த பிடிச்சிட்டு 5,000 ரூபாய் பின்னாடி. இப்படிப்பட்ட காலத்தில் தான் தமிழ்நாட்டில் ஆண்ட முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவருடைய பையன் அங்கே படிக்கிறார் அந்த குருகுலத்தில். அவர் தான் தன்னுடைய தந்தைக்கு கடிதம் எழுதுகிறார். அப்பா, என்னை சேரமாக்கு குருகுலத்தில் படிக்க சொன்னீங்க, நான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் அவள் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து உள்ளே உட்கார்ந்து உணவு அருந்துகிறார்கள். நாங்கள்லாம் வெளியே ரெட்டியாரு முதலியாரு செட்டியாரு நாங்கள் வெளியில உணவு அருந்துகிறோம். அவங்க குடிக்கிறதுக்கு தனி பானை, நாங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தனி பானை. இப்படிப்பட்ட கொடுமைகள் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன பொழுது அப்பொழுது அதற்காக இன்றைக்கு நம்முடைய ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் அன்றைக்கு காங்கிரஸில் பிரபலமாக இருந்த தலைவர் வரதராஜ நாயகத்தில் சொல்லி, திருவிக்காவிடத்தில் சொல்லி, இந்த தந்தை பெரியாருக்கு கவனத்துக்கு கொண்டு போய் அவர் வ.உ.சி. ஐயருக்கு சொன்னார், நான் 10,000 ரூபாய் கொடுத்தா ஒத்துக்கிறேன், 5,000 ரூபாய் எங்க கொடுத்துருக்கிற குருகுலம் நடத்துவதற்காக இன்னும் 5,000 ரூபாய் கொடுக்கலாம்னு நினைச்சேன். எங்க பிள்ளைகளை வெளியே வச்சுட்டு அவங்க உங்க பிள்ளைகளை உள்ள வச்சுட்டு தண்ணி குடிக்கிறீங்க, எங்க பிள்ளைகளை வராண்டாவில் வச்சு சோத்த போட்டுட்டு அவர்களுக்கு உள்ள உட்கார்ந்து சோத்த போடுறீங்க. இந்த அநியாயம் நடக்கிற காரணத்தினால் இனி எஞ்சி இருக்கிற 5,000 ரூபாய் நான் பணம் தர மாட்டேன் என்று தடுத்து இந்த பணத்தை கொடுக்காத தந்தை பெரியார் அவர்கள் உணர்வு எப்படி என்று சொன்னால் அனைவரும் சமமே என்ற உணர்வு தந்தை பெரியாருக்கு எந்த காரணத்தினால்தான் இந்த ஜாதி ஒழிப்பு என்கிற அதிலே ஒரு முன்னணி தலைவராக தமிழ்நாட்டில் இருந்தார். அந்த உணர்வுள்ள தலைவர் கேரளாவுக்கு வந்தால்தான் நமக்கு விடை கிடைக்கும். அந்த உணர்வுள்ள தலைவர் கேரளாவுக்கு வந்தால்தான் நாம் இந்த தெருவிலே போக முடியும் என்ற இந்த அடிப்படையில் தான் அப்பொழுது அந்த கேரளாவில் இருந்த தலைவர்கள் எல்லாம் இந்த பெரியாரை அடைந்தார். அங்கே போராட்டத்திற்கு அவர் தலைமை தாங்கினார். அதனுடைய விளைவாக இன்றைக்கு அந்த போராட்டம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்று அந்த செய்தி நம்முடைய ஆசிரியர்கள் இதில் குறிப்பிடுகிறார். ஏன்னா இந்த ஆசிரியர்கள் தான் முக்கியம். நான் இன்னொன்று இடையில நான் சொல்ல விரும்புகிறேன். அவரை குறிப்பிடுகிறார் சொன்னால் இன்னொரு புத்தகத்தை அவர் அடையாளப்படுத்துகிறார். பெரியார் அவர்களை அழைப்பதற்கு டி.கே. மாதவன் அவர்கள் அன்றைக்கு வைக்க போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய தலைவர் டி.கே. மாதவன் ஒருவர். அந்த மாதவன் என்ன சொல்றாரு கேட்டேன், தென்னிந்தியாவுடைய தமிழ்நாட்டில் இல்ல, தென்னிந்தியாவுடைய தியாகசீலர் இளைய ராமசாமி நாயக்கர் அவர் தலைமையிலே சுயமரியாதை இயக்கத்தின் சார்பாக தமிழ்நாட்டிலே கோவிலுக்குள் அனைவரும் நுழைகிற ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாரு? தென்னிந்தியாவுடைய தியாகசீலர். யார் எழுதுகிறார்? கேரளாவில் இருக்கிற டி.கே. மாதவன் தான் குறிப்பிடுகிறார் பெரியார். தென்னிந்தியாவுடைய தியாகசீலர் இளைய ராமசாமி நாயக்கர் தலைமையில் சுயமரியாதை இயக்கத்துடைய சார்பாக தமிழ்நாட்டிலே கோவிலுக்குள் அனைவரும் அழைத்து செல்லுகிற முயற்சி ஒன்று நடைபெறுகிறது. அதிலே முதல் கட்டமாக கன்னியாகுமரியில் இருக்கிற சுசீந்திரம், ஈரோடு, மதுரை, திருச்சி, மயிலாடுதுறை, சென்னை
அடியேன் பிறகு திருவண்ணாமலை தெரியுமா? இந்த கோயில் நுழைவு போராட்டத்தில் என் ஊர் திருவண்ணாமலை அன்னைக்கு அதுல ஈடுபட்டிருக்கிறது. அன்னைக்கு அண்ணாமலையார் திருக்கோயில் தலித்து மக்களை அழைத்து போகிற போராட்டத்தில் எண்ணூறு மண்ணில் இருக்கிறது என்பதுதான் எனக்கு பெருமை. அதனால்தான் நம்மளை கூப்பிட்டாரோ திருவண்ணாமலை காரன் என்பதால் தான் இந்த புத்தக அழைத்தாரோ என்று கூட நான் எண்ணிப்பேன். அப்படிப்பட்ட அந்த நிலையில் தான் இத்தனை சாதனையும் செய்து கொண்டிருக்கிற பெரியார் அழைத்தால் தான் இந்த வைக்கம் போராட்டம் வெற்றி பெறும். நான் சொல்லல, ஆசிரியர் எழுதியிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, என் தங்கம் சொல்வதை போல வைக்கம் போராட்டத்தில் யாரெல்லாம் பங்கு பெற்றார்களோ அதையும் இந்த பத்திரிகையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். யாராரு? பெரியாரில் இருந்து ஆரம்பிச்சு டி.கே. மாதவன், கேசவ பிள்ளை, நாராயணகுரு, அவருடைய வீட்டில் இருக்கிற நாகம்மை, கண்ணம்மா, ஐயங்காளி, ஜார்ஜ் ஜோசப், டாக்டர் பத்மநாபன் பந்து, குமாரன் ஆசான், பெருமாள் நாயுடு, கோவை ஐயாமுத்து, டாக்டர் வரதராஜன் நாயுடு, கேளப்பன், திரு வி.கா., மன்னத்து பத்மநாபன், சிவதாரி பிள்ளை, தங்கப்பெருமாள் பிள்ளை, ஏ.கே. பிள்ளை, டி.ஆர். கிருஷ்ணசாமி, இப்படிப்பட்டவர்களெல்லாம் இதில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதையும் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் இதில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக ஆசிரியரை பொறுத்தளவுக்கு வைக்கம் போராட்டம் என்ற அடிப்படையில் பல்வேறு கருத்துக்களை இதில் சொல்லியிருக்கிறார். இதோட மட்டும் இல்லையா, என்னொன்னே சொல்றார். அது சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார். இந்த நூலில் சொல்றார். இந்த நூலிலே காந்தியை பற்றி ஒரு கருத்தை சொல்றார். காந்தி என்று துப்பாக்கியால் கோட்சை சொன்னான் என்றால், காந்தியாரை அன்று துப்பாக்கியால் கோட்சை சுட்டான் என்று சொன்னால், ஜெயமோகன் இன்றைய காந்தி என்ற ஒரு நூலை எழுதி அவரை கொச்சப்படுத்தி நயரஞ்சகமாக உரை எழுதி அவரை புகழை கொள்ளுகிற கோட்சையாளராக ஜெயமோகன் இருக்கிறார் சொல்றார். துப்பாக்கியால் சுட்டவன் கோட்சை. இன்னைக்கு இன்றைய காந்தி என்ற ஒரு புத்தகத்தை எழுதி ஜெயமோகன் அவர்கள் நயரஞ்சகமாக அவரை இழிவுபடுத்தி புகழை கொள்ளுகிற அளவுக்கு இந்த கோட்சை ஜெயமோகன் எழுதுகிறார். ரொம்ப நாசுக்கா சொல்றார். அதை விட ஒன்று சொல்றாரு பாரு, ஒரு கருத்தை கூட எவ்வளவு சுவையா சொல்றாரு பாரு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மாத்திரை சாப்பிட்றோம், நாட்டு வைத்தியம் சொன்னாக்கா இந்த தேர்தலில் கோழிச்சு சாப்பிட்றோம். ஏன்னா மருந்து நாட்டு மருந்து எப்படி கசப்பா இருக்கும். தேர்தலில் கோழிச்சு சாப்பிட்றோம். ஒரு செய்தி எப்படி தேர்தலே கொடுத்து ஆசிரியர் எழுதியிருப்பான்னு ஒரே ஒரு சின்ன உதாரணம். ஜெயமோகன் நண்பர்களை கூட குத்துவது அவருக்கு வழக்கமாக இருக்கலாம். அவருடைய சக நண்பர்களோட பேசுகிற பொழுது குத்துகிற பழக்கம், கொச்சப்படுத்துகிற பழக்கம், கொதற பழக்கம் இப்படி உண்டு. ஆக குத்துகிற பழக்கம் உள்ள இந்த ஜெயமோகன் பெரியாரையும் குத்தலாம் என்று நினைக்கிறார். ஆனால் பெரியார் அவர்களிடத்திலே இதை காட்டலாமா? இந்த குத்தரதை பெரியாரிடத்திலே காட்டலாமா? ஏனென்றால் பெரியார் குத்து வெட்டு வழக்கிலே பல முறை கைதாகி அதிலும் வெற்றி கண்டு வெளியே வெற்றி வீரராக வந்தவர். ஆனால் ஓகுத்து அவருக்கு எடுக்கூடாது. அற்புதமாக நகைச்சுவையாக, நையாண்டியாக, சிலேடையாக ஒரு எழுத்தாளருக்கு என்ன இருக்கணும் என்கிற இலக்கணம் இருக்கிறது பார். 100% பெற்றிருப்பவர் என்னோட அருமை சகோதரர் திருமால் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட அற்புதமான கருத்துக்களை எல்லாம் இதில் எடுத்து சொல்லியிருக்கிறார். இதோடு மட்டுமல்ல, இந்த புத்தகத்தை படிக்கிற பொழுது வைக்கம் போராட்டத்தை பற்றி பெரியார் மட்டும்தான் சொன்னார்னு சொல்ல முடியாது. சில இடத்துல சரித்திராசிரியராகவே மாறிவிடுகிறார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 79 புத்தகத்தை படிச்சிருக்கிறாங்க. 79 புத்தகத்தினுடைய சாராம்சம் தானே இது. என்னன்னா ஒரே இடத்துல சொல்றாரு, சரித்திராசிரியரா மாறி இருக்கிறாருக்கு. பக்கம் 57 ஒரு கருத்தை சொல்றாரு. கேரளாவை பற்றி சொல்றாரு. புறநானூறு அகநானூறு ஆகிய நூல்களில் ரோம கப்பல்கள், அதாவது ரோமாபுரி கப்பல்கள், ரோம கப்பல்கள் கேரள சோழமங்களுக்கு வந்தது குறித்து பதிவுகள் உள்ளது. மிளகிலிருந்துதான் வெளியில் சென்றுள்ளது. சேரர்கள் தலைவரான வஞ்சியிலிருந்து மேற்காசிய தென்னாப்பிரிக்கா கடைகளெல்லாம் கேரளத்தில் கடலோர குடியேற்றங்கள் நிகழ்ந்தன. யூதர் தொடர்புடைய
நூற்றாண்டிலிருந்து முன்பே தொடங்கி இருக்கிறது என்பதை ஒரு சரித்திர எடுக்காட்டியில் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார். பல இடங்களிலே சரித்திர ஆசிரியர் மாறி இருக்கிறார். நாம் பெருமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார். பெரியாரை பற்றி பாசிட்டிவா எழுதுவது எளிமையானது. பெரியாரை பற்றி அவரை புகழ்ந்து எழுதுவது பல ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார். நான் குறிப்பிட்டதை போல அறிவன் நண்பர் அதியமான் அவர்கள், அண்ணன் சுபைவு அவர்கள், நம்முடைய ஆசிரியர் அவர்கள், நம்முடைய இப்படி பல பேர் பெரியாருடைய வைக்க போராட்டத்தை எழுதினாலும் அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற பொழுது அதற்கு வழக்கறிஞராக இருந்து வாதாடி இல்லை இல்லை எங்களுக்கு நாட்டினுடைய சீர்திருத்தத்திற்கு உச்சம் நம்முடைய பெரியார் தான், பகுத்தறிவுக்கு உச்சம் பெரியார் தான், தலித் மக்களை திருக்கோயிலுக்கு அழைத்து போவதற்கு பெரியார் தான், இன்னும் சொல்ல போனால் அனைவரும் அர்ச்சகராகலாம் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதற்கு அற்புதமாக ஒரு ஆணையிட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு திட்டவரும் தந்தை பெரியார் தான். ஆக அந்த பெரியாருடைய புகழை பல பேர் எழுதியிருந்தாலும் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிற ஜெயமோகன் போன்ற எழுத்தாளர்கள் அதை கொச்சைப்படுத்துகிற பொழுது தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக வாழ் கொண்டு அதை உடைத்து அதை கீழ் போட்டு அதை நசுக்கி வெட்டி எறிந்துவிட்டு பெரியாருடைய புகழை பாடுகிற ஒரு புத்தகமாகத்தான் இந்த புத்தகம் மிக சிறப்பாக இருக்கிறது. நான் வந்திருக்கிற எழுத்தாளர்களுக்கு என்னுடைய தம்பிமார்களுக்கு கடவுளுக்கு நான் சொல்ல விரும்புவது இந்த புத்தகம் படிப்பது என்பது 79 புத்தகம் படிப்பதற்கு சமம். ஒரு கழக நண்பரிடத்திலும் பகுத்தறிவாளரிடத்திலும் சின்னதையாளரிடத்திலும் தலித்து இயக்கம் பெரிது என்று எண்ணுகிற என்னுடைய தம்பிமார்கள் ஒரு இல்லத்திலும் இந்த புத்தகம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த பெட்டகம் இந்த புத்தகம் பாதுகாக்க வேண்டிய ஒரு புத்தகம். எனவே அனைவருடைய இல்லத்திலும் இந்த புத்தகம் தவழ வேண்டும்